நாலேஜ் அண்ட் இன்ஃபோ யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைபருக்காக ஒரு குரூப் வந்து இப்போ கிரியேட் பண்ணியிருக்கோம். வாட்ஸ்அப் குரூப். ஆக்சுவலாக நிறைய பேருக்கு நம்ம ரிப்ளை வந்து இமீடியட்டாக பண்ண முடியாது. அதுக்காக ஒரு குரூப் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இந்த குரூப் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். நீங்கள் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். இது ஒரு பெய்ட் குரூப் தான். ஆக்சுவலாக நாட் அ ஃப்ரீ குரூப். ஸ்மால் அமௌண்ட் நீங்கள் பே பண்ண மாதிரி இருக்கும். பெரிய அமௌண்ட் கண்டிப்பாக இல்லை. உங்களுக்கு தேவையான கொரீஸ் வந்து இமீடியட்டாக ரிப்ளை பண்ணப்படும். 45 மினிட்ஸ்க்குள்ளேருந்து 4 ஹவர்ஸ்க்குள்ளே கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணணும். ஜிஎஸ்டி இல்லை இன்கம் டேக்ஸ் சம்மந்தப்பட்ட எந்த டவுட்ஸ்னாலும் நீங்கள் இந்த கொரியில் மெசேஜ் பண்ணலாம். உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறது வித் ப்ராப்பர் எக்ஸ்பிளனேஷனோட உங்களுக்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறதுக்கு 100% ட்ரை பண்ணணும். வித்தின் த பர்டிகுலர் பீரியட் ஆஃப் டைம் 45 மினிட்ஸ்லேருந்து 4 ஹவர்ஸ். அதே மாதிரி இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணாதீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு சப்போஸ் கால் பண்ணி தான் அந்த கொரியை சால்வ் பண்ணணும்னா கண்டிப்பாக நாங்கள் கால் பண்ணுவோம். விருப்பம் உள்ளவங்க இந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். தேங்க்யூ. வெல்கம் டு நாலேஜ் அண்ட் இன்ஃபோ யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த கரண்ட் ஃபினான்ஷியல் இயர், அதாவது ஃபினான்ஷியல் இயர் 23-24க்கான டேக்ஸ் ஸ்லாப் ஃபார் இண்டிவிஜுவல், அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ரெக்வஸ்ட் பண்ணுறேன், என்னோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தட் என்னோட ஃபியூச்சர்ஸ் வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். அப்கமிங் டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா ITR 1லேருந்து ITR 4-5 வரைக்கும் இண்டிவிஜுவல் வீடியோஸ் வந்து நான் அப்லோட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த ஃபினான்ஷியல் இயர் 23-24க்கு என்ன டேக்ஸ் ஸ்லாப் ஃபார் இண்டிவிஜுவல்ன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ அதுக்கப்புறம் தான் நம்ம எந்த ITR நம்ம சூஸ் பண்ணலாம். ITR 1, 2, 3, 4ன்றதை நம்ம சூஸ் பண்ணி கரெக்டாக ஃபைல் பண்ண வேண்டியது. ஸோ அதனால இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு டேக்ஸ் ஸ்லாப் ஓல்டு ரெஜிம்ல என்ன டேக்ஸ் ரேட்டு, நியூ ரெஜிம்ல என்ன டேக்ஸ் ரேட்டுன்றதை உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ தட் நீங்கள் எந்த ITR எந்த டேக்ஸ் ரெஜிமை செலக்ட் பண்ணலாம்ன்றதை ஈஸியாக நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஹாய், இந்த எக்ஸல் ஸ்ப்ரெட்ஷீட் வந்து ITR 1 and 2 ஒன்லி ஃபார் இண்டிவிஜுவல் சேலரி எம்ப்ளாய். நீங்கள் சேலரி எம்ப்ளாய் இருக்கீங்க, ப்ளஸ் கேபிட்டல் கெயின், இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ் இன்கம்லாம் இருக்கு அப்படின்னா நீங்கள் எப்படி உங்களோட டேக்ஸ் ரெஜிமை செலக்ட் பண்ணுறது, வெதர் இட் இஸ் ஓல்ட் ஆர் நியூ, எது வந்து உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும்ன்றதை பார்க்கறதுக்கான டிசிஷன் மேக்கிங் ஸ்ப்ரெட்ஷீட் தான் இந்த எக்ஸல் ஷீட். ஸோ இந்த எக்ஸல் ஷீட் மூலமா உங்களோட டாக்ஸபிள் இன்கம் நீங்கள் என்ட்ரி போட்டிங்கன்னா, ஃபில் பண்ணிங்கன்னா, அதாவது எல்லோ செல்ஸ் போட்டுருக்கோம்ல, அந்த எல்லோ செல்ஸில் மட்டும் நீங்கள் ஃபில் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கால்குலேட் பண்ணி உங்களோட ஓல்டு டேக்ஸ் ரெஜிம் பெஸ்ட்டாக இல்லை நியூ டேக்ஸ் ரெஜிம் பெஸ்ட்டாகிறத உங்களுக்கு கிளியராக காட்டும். ஸோ அது மூலமா நீங்கள் எந்த ITR நீங்கள் செலக்ட் பண்ணணும், எந்த டேக்ஸ் ரெஜிமை செலக்ட் பண்ணணுன்ற டிசிஷனை ஈஸியாக நீங்கள் எடுக்கலாம். ஸோ இந்த ஸ்ப்ரெட்ஷீட்டில் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு காட்டுறேன் என்னென்ன இருக்குன்னு. பார்த்தீங்கன்னா சேலரி பிரேக்கப், பார்த்தீங்கன்னா உங்களோட சேலரி போடணும். அதே மாதிரி உங்களோட HRA டீட்டெயில் போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக HRA எடுத்துக்கும். அதுக்கப்புறம் ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன், இந்த எல்லோ மார்க்கோட்டை தான் நீங்கள் ஃபில் பண்ணணும். ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் 50,000 ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கும். இந்த எல்லோ மார்க்கில் போட்ட தான் நீங்கள் ப்ரொஃபஷனல் டேக்ஸ் எவ்வளோ, ப்ரொஃபஷனல் டேக்ஸ் இது நீங்கள் போட என்ன ஆகும்னா, ஓல்டு ரிஜிமில் எது எலிஜிபிளோ அது ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கும். அதே மாதிரி நியூ ரிஜிமில் எது எலிஜிபிளோ, நியூ ரிஜிமில் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா HRA எல்லாம் அலோவபிள் கிடையாது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா இது அலோவ் பண்ணாது. அதே மாதிரி ஸ்டாண்டர்டைசேஷன் ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கும், ஆனால் உங்களுக்கு ப்ரொஃபஷனல் டேக்ஸ் எடுக்காது. ஸோ அதனால் அதே மாதிரி அதுதான் நீங்கள் உங்களோட சேலரி டீட்டெயில் எல்லாமே நீங்கள் இங்கே என்ட்ரி போட ஓல்டு டேக்ஸ் ரெஜிமில் எது அலோவ் பண்ணுமோ அதை எடுத்துக்கும். அதே மாதிரி நியூ டேக்ஸ் ரெஜிமில் எது அலோவ் பண்ணுமோ அதை எடுத்துக்கிட்டு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு டேக்ஸ் கால்குலேட் பண்ணி எவ்வளோ டேக்ஸ் வரும் ஓல்டில், எவ்வளோ டேக்ஸ் வரும் நியூலன்றதை உங்களுக்கு காட்டும். ஸோ நீங்கள் அதை வச்சு நீங்கள் டிசிஷன் எடுத்துக்கலாம். இது சேலரி பிரேக்கப் எல்லாமே இங்கே இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ், FD, பேங்க் இன்ட்ரெஸ்ட், என்னென்ன இன்கம் இருக்கோ அதுவும் நீங்கள் இங்கே என்ட்ரி போகணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சப்போஸ் உங்களுக்கு ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இன்கம் இருக்குன்னா ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இன்கம், வெதர் இட் இஸ் செல்ஃப் ஆக்கியூபைட் ஆர் லெட் அவுட், அது ரெண்டு நீங்கள் மென்ஷன் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுக்கேற்ற மாதிரி டிடக்ஷன் எடுத்துக்கும். இதில் பார்த்தீங்கன்னா செல்ஃப் ஆக்கியூபைட்னா உங்களுக்கு நியூ டேக்ஸ் ரெஜிமில் எடுக்காது. அதே நீங்கள் லெட் அவுட் ப்ராப்பர்ட்டினா ரெண்ட் ரிசீவ் ஆகுதுன்னா அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம். நியூ டேக்ஸ் ரெஜிமில், ஓல்டு டேக்ஸ் ரெஜிமில் ரெண்டுத்துக்குமே உங்களுக்கு அலோவ் பண்ணும். அதே மாதிரி கேபிட்டல் கெயின், ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் இருக்கலாம், இல்லை லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் இருக்கலாம், அதுக்கேற்ற மாதிரி அந்த டேக்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக இருக்கும். அதுக்கப்புறம் உங்களோட டிடக்ஷன், நீங்கள் நார்மலாக டிடக்ஷன் இருக்குன்னா நீங்கள் எல்லா டிடக்ஷன் என்ட்ரி போட்டதுக்கப்புறம் ஓல்டு டேக்ஸ் பெஸ்ட்டாக நியூ டேக்ஸ் பெஸ்ட்டான்றது உங்களுக்கு காட்டும். நியூ டேக்ஸில் உங்களுக்கு டிடக்ஷன் எடுத்துக்காது, பட் ஆனால் ஓல்டு டேக்ஸில் உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகணும்ல. ஸோ ரெண்டுத்தையும் போட்டுட்டிங்கன்னா ஃபைனலாக உங்களுக்கு ஃபிகர் வந்து எவ்வளோ உங்களோட டேக்ஸபிள் ஸ்பெஷல் ரேட், அதாவது கேபிட்டல் கெயின் மற்ற விஷயங்கள், கேபிட்டல் கெயின் அதாவது நார்மல் டேக்ஸ் இல்லாமல் ஸ்பெஷல் ரேட் வர டேக்ஸில் எவ்வளோ உங்களுக்கு இன்கம் வந்திருக்கு, அதே மாதிரி நார்மல் டேக்ஸில் உங்களுக்கு எவ்வளோ இன்கம் வந்திருக்கு, அதுக்கு அகைன்ஸ்டாக எவ்வளோ டேக்ஸ் வருது, ஸ்பெஷல் ரேட்ல எவ்வளோ, நார்மல் ரேட்ல எவ்வளோ, டோட்டல் டேக்ஸ் எவ்வளோ வருது. ஸோ டோட்டல் டேக்ஸ் ஓல்டுல எவ்வளோ வருது, நியூல எவ்வளோ வருது, அதோட செஸ் அமௌண்ட்டு, அதுக்கப்புறம் டோட்டல் டேக்ஸ் பேயபிள், எவ்வளோ டேக்ஸ் வந்து நம்ம பே பண்ணுவோம். ஓல்டு டேக்ஸ் ரெஜிம் நம்ம சூஸ் பண்ணலாமா இல்லை நியூ டேக்ஸ் ரெஜிம் செலக்ட் பண்ணலாமான்ற டீட்டெயில் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இங்கே மேலே உங்களுக்கு காட்டும் ஓல்டு டேக்ஸ் ரெஜிம் படி 2 lakh பே பண்ணோம், நியூ டேக்ஸ் ரெஜிம் 2,91,000 பே பண்ணோம். இங்கே சம்மரி உங்களுக்கு காட்டிடும்.
அது உங்களோட கிராஸ் டோட்டல் இன்கம் 18,34,000. நியூ டேக்ஸ் ரிசூம் படி 22,37,000. ஸோ டிடக்ஷன் 4,75,000. ஸோ ஓல்ட் டேக்ஸ் ரிசூம் படி ஒன்லி நெட் இன்கம் வந்து 13,59,000 தான் வருது. ஆனால் நியூ டேக்ஸ் ரிசூம் படி 22,37,000 வருது. ஸோ இதுபடிக்கு டேக்ஸ் கால்குலேட் பண்ணால் உங்களுக்கு ஓல்ட் டேக்ஸ் ரிசூம் வந்து பெஸ்ட்டாக வரும். ஸோ இது வந்து ஒரு டெமோ பர்பஸ்க்காக நான் போட்டிருக்கேன். இது மாதிரி உங்களோட taxable income plus income other source மற்ற இன்கம் எல்லா டீட்டெயிலும் உங்களோட இன்கம் டீட்டெயிலாம் இங்கே என்ட்ரி போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஓல்டு பெஸ்ட்டாக நியூ பெஸ்ட்டாக உங்களுக்கு காட்டும். இது ஒன்லி ஃபார் ITR 1 and 2 salary employee income from other sources plus capital gain அப்புறம் ரெண்டல் இன்கம் ITR 1 and 2க்கான ஸ்ப்ரெட்ஷீட். ஸோ நீங்கள் ஈஸியாக நீங்கள் உங்களோட டேக்ஸ் ரிசியூமை நீங்கள் ஈஸியாக செலக்ட் பண்ணலாம். 1ஆ இல்லை 2ஆ செலக்ட் பண்ணுற டிசிஷன் வந்து ஈஸியாக நீங்கள் எடுக்கலாம். இந்த ஸ்ப்ரெட்ஷீட் வேணும்னா நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப் குரூப் எங்களோட வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீயாகவே கொடுப்போம். இல்லைனா வேணும்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் டெலிகிராமில் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஓல்டு ரிசியூமில் பார்த்தீங்கன்னா அப் டு 2.5 lakhs. நான் இது வந்து ஒன்லி ஃபார் இண்டிவிஜுவல் பற்றி தான் பேசுகிறேன். இண்டிவிஜுவல் த ஏஜ் இஸ் லெஸ் தேன் 60 years. ஓகேங்களா, அவங்களுக்கான டேக்ஸ் லேப் தான் இது. ஸோ அப் டு ஓல்டு ரிசியூமில் பார்த்தீங்கன்னா அப் டு 2.5 lakhs வரைக்கும் நெல். அதே நியூ ரிசியூமில் பார்த்தீங்கன்னா அப் டு 3 lakhs வரைக்கும் நெல். ஸோ இதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அப்போ தான் நம்ம எந்த ரிசியூமை நம்ம செலக்ட் பண்ணலான்றதை நம்ம ஈஸியாக நம்ம சூஸ் பண்ண முடியும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஓல்டு ரிசியூமில் 2.5 lakhsலேருந்து 5 lakhs வரைக்கும் உங்களுக்கு 5%. ஸோ பேலன்ஸ் அதாவது 2.5 lakhsலேருந்து 5 lakhs உள்ள அமௌண்ட் 2.5 lakhs இருக்குல்ல, அதுக்கு 5% டேக்ஸ் வந்து உங்களுக்கு அப்ளிகபிள் ஆகும். ஆனால் நியூ டேக்ஸ் ரிசியூமில் பார்த்தீங்கன்னா 3 lakh to 6 lakhs வரைக்கும் 3 lakh to 6 lakhs வரைக்கும் உங்களுக்கு 5%. அப்புறம் பார்த்தீங்கன்னா 5 lakhsலேருந்து 10 lakh 5 lakhsலேருந்து 10 lakh பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ டேக்ஸ்னா 20% ஓல்டு டேக்ஸ் ரிசியூமில். இந்த 2.5 lakhsலேருந்து 5 lakhs வரைக்கும் உள்ள டேக்ஸ் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 12,500 வரும் 5%. ஸோ பேலன்ஸ் 5 lakhsலேருந்து 10 lakhs வரைக்கும் உள்ள 5 lakhsக்கு 20% போட்டிங்கன்னா 5 lakhs வந்து 1 lakh வரும். ஸோ அப் டு 10 lakhs வரைக்கும் உங்களுக்கு இன்கம் இருக்குது. ஓல்டு ரிசியூம் செலக்ட் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு 1,12,500 வரும். அதே நீங்கள் நியூ டேக்ஸ் ரிசியூமில் போனீங்கன்னா அப் டு 6 lakhs வரைக்கும் உங்களுக்கு 5%. அப் டு 6 lakh வரைக்கும் 5% எவ்வளோ வரும்னா 15,000. அந்த 3 lakhsக்கு 3 lakh to 6 lakhsக்குள்ள அந்த அமௌண்ட்டுக்கு 5% போட்டிங்கன்னா 15,000 வரும். பேலன்ஸ் 6 lakhsலேருந்து 9 lakh உள்ள அந்த 3 lakh அமௌண்ட் இருக்குல்ல, அதுக்கு 10 lakhs போட்டிங்கன்னா உங்களுக்கு 30,000 வரும். ஸோ 30 + 15 45,000 தான் உங்களுக்கு நியூ டேக்ஸ் ரிசியூமில் டேக்ஸ் அப்ளிகபிள் ஆகும். ஸோ எவ்வளோ வேரியேஷன் இருக்குது பாருங்க. அதே மாதிரி அபோவ் 10 lakhsனு வச்சிங்கன்னா ஓல்டு டேக்ஸ் ரிசியூமில் அந்த 10 lakhs வரைக்கும் 1,12,500 வரும். அபோவ் 10 lakhsல எவ்வளோ அமௌண்ட்டோ அதுக்கு 30% உங்களுக்கு டேக்ஸ் வந்து அப்ளிகபிள் ஆகும். ஆனால் நியூ டேக்ஸ் ரிசியூமில் பார்த்தீங்கன்னா 9 lakh to 12 lakh 9 lakh to 12 lakh வரைக்கும் உங்களுக்கு 15% தான். ஸோ அப் டு 9 lakh வரைக்கும் உங்களுக்கு 45,000 டேக்ஸ் வரும். பேலன்ஸ் 9 lakh to 12 lakh உள்ள அந்த 3 lakh வந்து 15% டேக்ஸ் வரும். ஸோ அது 45,000. ஸோ அப் டு 12 lakh வரைக்கும் உங்கள் இன்கம் இருந்தாலே உங்களுக்கு 90,000 தான் உங்களுக்கு டேக்ஸ் வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 12 lakh to 15 lakh ஒரு ஸ்லாப் இருக்குது, அது வந்து 20% டேக்ஸ். ஸோ அப் டு 12 lakhs வரைக்கும் உங்களுக்கு டேக்ஸ் வந்து 90,000 வரும். பேலன்ஸ் 3 lakh to 20% போட்டிங்கன்னா உங்களுக்கு அகைன் ஒரு 60,000 வரும். ஸோ 1,50,000 வரும். அப் டு 15 lakhs வரைக்கும் உங்களுக்கு இன்கம் இருக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா அபோவ் 15 lakhs அபோவ் 15 lakhsக்கு வந்து 30%. அப் டு 15 lakhs வரைக்கும் உங்களுக்கு 1,50,000 டோட்டல் டேக்ஸ் வரும். பேலன்ஸ் வந்து 30% டேக்ஸ் வந்து உங்களுக்கு அப்ளிகபிள் ஆகும். ஸோ ஓல்டு டேக்ஸ் ரிசியூம் நியூ டேக்ஸ் ரிசியூமை கிளியராக நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு உங்களோட டேக்ஸபிள் இன்கம் எவ்வளோன்றதை தெரிஞ்சுக்கிட்டு கரெக்டாக நீங்கள் எந்த டேக்ஸ் ரிசியூமை செலக்ட் பண்ணணுன்றதை நீங்கள் செலக்ட் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த டேக்ஸ் பெனிஃபிட் வந்து வரும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி என்னோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.